விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தலைமையில் விளையாட்டு கட்டட தொகுதியின் ஒரு அங்கமான நீச்சல் தடாகம் திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடந்த 2017ஆம் ஆண்டு மன்னார் நறுவிழிக்குளம் பகுதியில் விளையாட்டு கட்டட தொகுதியை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் விளையாட்டு கட்டட தொகுதிக்கான நிர்மாணப் பணிகள் கைவிடப்பட்டிருந்த நிலையில் அதன் ஓர் அங்கமான நீச்சல் தடாகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக 94 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 25 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் அகலமும் 6.5 அடி மீட்டர் ஆழமும் கொண்டதாக நீச்சல் தடாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரே சந்தர்ப்பத்தில் 6 போட்டியாளர்கள் போட்டியிடும் வகையில் நீச்சல் தடாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகளின் நீச்சல் திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஆரம்ப திட்டமாக இதனை நாம் ஆரம்பித்துள்ளோம். விளையாட்டுடன் தொடர்புடைய செயற்பாடுகளுக்காக இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு விசேட வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். இந்த விளையாட்டு கட்டட தொகுதியின் எஞ்சிய 400 மீட்டர் ஓடுபாதைக்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். எதிர்வரும் 1 அல்லது 2 வருடங்களில் அந்த செயற்பாடுகளை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். இலங்கையின் சகல மாவட்டங்களிலும் அது வடக்கா, தெற்கா, கிழக்கா அல்லது மேற்கா என்பது முக்கியமில்லை. இலங்கையில் உள்ள திறமையான பிள்ளைகளை கண்டறிந்து அவர்களை விளையாட்டுடன் தொடர்புபடுத்துவதே எமது அமைச்சு மற்றும் எமது அரசாங்கத்தின் ஒரே நோக்கமாகும். දරුවන් හොයාගෙන ඒ දරුවන් ක්‍රීඩාවට යොමු කිරීම අපේ අමාත්‍යාංශයේ අපේ රජයේ එකම අරමුණ සහ වගකීම. இந்த விளையாட்டு மைதானம் அமைத்து முற்றுமுழுதாக பூரண வசதிகளை கொண்டு அமையும் பொழுது மன்னாரிலே விளையாட்டுத்துறை நன்கு விருத்தியடையும். இவ்வாறாக உண்மையில் மன்னார் மாவட்டத்திலே விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்காக இந்த வருடம் கௌரவ அமைச்சர் அவர்களினால் விசேடமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த வேலை திட்டங்கள் நடைபெறுவதையிட்டு நான் மன்னார் மாவட்ட மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.